வணக்கம். ரோகிணி கிறிஸ்ட்ட கேட்குறாங்க, "என்னடா நினச்சிட்ருக்க? பள்ளிக்கூடத்தில் எல்லார்ட்டையுமே ஒரு மாதிரி பேசுறியான், வைக்கிறியான். அது போக நிறைய பொய் சொல்றியான்" அப்படிங்கிறாங்க. "இது யார்கிட்ட இருந்துட்டா கற்றுக்கிட்ட, வச்சுக்கிட்ட?" அப்படிங்கிறாங்க. "எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தா மம்மி. நீங்கள் தானே சொன்னீங்க, இப்படி சொல்லு, அப்படி சொல்லுன்னு நிறைய பொய் சொல்லி தந்துருக்கீங்க. அதை வச்சு தான் நான் பண்ணிட்டேன்" அப்படின்னோன்னா, ரோகிணிக்கு ஒன்றும் இல்லை. ஆகா, நம்ம பொய் சொல்லி நம்ம ஒரு கதையை நகர்ந்து போகணும்னு நினச்சா, கிறிஸ் இப்படிலாம் நம்ம என்ன செய்கிறோம், எதை செய்கிறோன்னு பார்த்துருக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, "சாரி கிறிஸ், நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதுபோக நீ யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, வைக்கக்கூடாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "மம்மி, நான் இன்னும் சொல்ல மாட்டேன், நீனும் சொல்லாத" அப்படிங்கிறாரு அந்த கிறிஸ் ரோஹிணியை பார்த்து. அப்போ தான் ரொம்ப ஒரு மாதிரி உட்காடுறாங்க. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, "என்னடி ஒரு மாதிரி இருக்குது?" அப்படிங்கும்போது, "இல்லைம்மா, நான் ஏகப்பட்ட பொய் சொன்னேன். அது எனக்கு மட்டும்தானே தெரியும்னு அசால்ட்டாக எவ்வளவோ பண்ணிட்டேன். ஆனால் கிறிஸ் பொய் சொன்னான் அப்படின்னு நீ சொல்லும்போது என்னால் ஏற்றுக்கிடவே முடியலை. எவ்வளோ சூப்பராக படிப்பான், பொய் எதுவும் பேச மாட்டான், வைக்க மாட்டான். இப்போவும் இப்படி ஆகிட்டேனம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லாத்துக்கும் நான் தானம்மா காரணம். எனக்கே என்ன பிடிக்கலம்மா" அப்படிங்கும்போது, "கல்யாணி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். வாழ்க்கை மட்டும் உனக்கு சரியாக நான் அமைச்சு தந்திருந்தேன் அப்படின்னா, நீ இந்த 2வது வாழ்க்கைக்கு பொய் சொல்ல வேண்டியது வந்திருக்காது" அப்படிங்கும்போது கல்யாணி ஒரு மாதிரி ஆகிறாங்க. அந்த நேரத்தில் வித்யா வராங்க. "உன்னை என்னடி நீங்கள் வந்திருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன், உன் வீட்டில் உன்னைய பார்க்க தான் வருதுன்னு நினப்பா? நான் கிறிஸை பார்க்க வந்தேன். நான் ஒரு வழியாக போயிட்டுருந்தேன். அந்த வழியாக கிறிஸோட டீச்சர் வந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட ஒரு சில விஷயம் சொன்னாங்க" அப்படிங்கும்போது, "என்ன?" "அவன் பொய் சொல்கிறான், யார் பேச்சையும் கேட்க மாட்றான், பக்கத்தில் உட்கார எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிறாங்க, அவ்வளோதானே" அப்படிங்கிறாங்க. "ஆமாடி" அப்படிங்கிறாங்க. "இது சம்மந்தமாக நான் அவன்கிட்ட பேசிட்டேன், நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்" அப்படிங்கும்போது, "நீனும் தாண்டி ஒரு காரணம், அதை நல்லா புரிஞ்சுக்க. நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேற்றாப்புல தான் சின்ன பிள்ளையே இருக்கும்" அப்படிங்கும்போது, "இதை சொல்ல தான் வந்தியா?" அப்படிங்கிறாங்க. "இது சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்டை நான் என்னோட கூப்பிட்டு போகிறேன். நீ உன் லைஃப் சரியானோடனே நீ கிறிஸை கூப்பிட்டுக்க. நான் கிறிஸை கூப்பிட்டு போகிறேன்" அப்படிங்கும்போது, "அதை எப்படி தர முடியும்?" அப்படிங்கும்போது, "இங்கே பாரு ரோகிணி, நல்லா புரிஞ்சுக்க. உன் மேலே எனக்கு 1000 கோவம் இருக்கலாம், நான் கிறிஸ் மேலே இல்லை" அப்படிங்கும்போது ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, "வித்யா கூடயே போட்டோம், கரெக்டாக பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விட்டுருவாப்புல. நீ தனாமிரு, நீ கூப்பிட்டு போம்மா" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா நீ நினச்சிட்ருக்க? கிறிஸ் நம்மளோட தனமாக இருக்கணும்" அப்படிங்கும்போது, "ஏய், இப்போதைக்கு அவன் ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். நம்ம வீட்டில் நீனும் அவன்கிட்ட சிரித்து பேச மாட்ற, நீ பண்ணதெல்லாம் அவன் பார்க்குறான், அப்படியே மாறுறான். வித்யா வீட்டுக்கு போன பிறவாது நல்லா இருக்கட்டும். அந்த முருகன் மேலே ரொம்ப தங்கமான பையன், நேர்மையான என்ன அது அவனும் எல்லாமே சொல்லுவாப்புல, பார்த்தல. வித்யாவும் நீனும் ஃப்ரெண்டு. உன்னை பற்றி சொல்லணும்னு முருகன் சொன்னோடனே அந்த வித்யா சொல்லிடுச்சு. அந்தளவுக்கு அவங்க சரியான பையன், அங்கேயே போட்டோம்" அப்படின்னோடனே, "சரி ரைட்டு வித்யா, நீ கூட்டி போய்ட்டு வா" அப்படிங்கிறாங்க. அந்தளவு வித்யா இங்கே கிறிஸை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. முருகன், "சரி சரி இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி அவர் நல்லா பார்த்துக்கிறாரு. இங்கே முத்து கிறிஸை பார்க்கணுன்னு மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. கிறிஸ் வந்திருக்கானா அவனை பார்த்துட்டு போவான்ட்டு. அங்கே போன அப்புறம் தான் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. முத்துக்கு ஒன்றுமே விடலை. "இன்னும் இப்படி ஆகிட்டானா" அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்கிறான். "மீனா, கிறிஸை பார்க்க வந்தேன், இந்த வழியாக வந்தேன். அவருக்கு சரி கிறிஸை ஒரு வழியாக அந்த பள்ளிக்கூடத்தில் பார்ட்டி போயிடலான்னு வந்தேன், இப்படிலாம் சொல்லுதாங்க வாத்திமார்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு, "என்னங்க, ரொம்ப நல்ல பையனாக இருந்தானாங்க, இப்படி மாறிட்டானுங்க" அப்படிங்கும்போது, "ஆமாம் மீனா, எனக்கே ரொம்ப இதாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது" அப்படிங்கிறாங்க. "சரிங்க, அவன் வீட்டில் தானே இருப்பான், ரோகிணி வீட்டில் தானே இருப்பான். நானும் வாங்க, நானும் வரேன், நீனும் வாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம்" அப்படிங்கிறாங்க. 2 பேரும் பார்க்க போகிறாங்க. அங்கே கிறிஸ் இல்லை. இப்போ கிறிஸ் எங்கேன்னு கேட்கும்போது, வித்யா வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்கேருந்து தான் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னோடனே, "ஸ்கூலுக்கு இன்றைக்கி வரலையா?" அப்படிங்கும்போது வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே, "நான் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். முத்து மீனாவும் பார்த்தோன்னா, "அங்கிள், நான் பேசாமல் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன், என்னை கூப்பிட்டு போங்க, நான் அங்கேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். எனக்கு வேறு எங்கே இருக்கவும் பிடிக்கல. எங்கள் அம்மா கூட இருக்கலாம், இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சா எங்கள் அம்மாண்ட பேசவே மாட்டாங்குது. இனி எப்போவுமே வேறு ஆள் மாதிரி நினைக்குது. நான் உங்கள் வீட்டிலே இருக்கட்டுமா, என்னை கூப்பிட்டு போவீங்களா" அப்படின்னு சொல்லி அதோடனே வித்யா, கூப்பிட்டு போகிறோம்" அப்படிங்கும்போது, "இல்லை முத்து, நீங்களும் மீனாவும் கூப்பிட்டு போயிடுவீங்க, அந்த ரோகிணிக்கு அப்பா எப்படி நீ விட்டா வச்சேன்னு சொல்லுவாங்க" அப்படிங்கும்போது, "பார்த்துக்கலாம், அவனோட சந்தோஷம் தானே முக்கியம், நான் கூப்பிட்டு போகிறேன்னு" சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே ரோகிணி வித்யாவை கால் பண்ணி, "என்ன வித்யா, கிறிஸ் என்ன செய்கிறான்? இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு." "சரி, போகாட்டிலும் பரவாயில்லை, 2 நாள் கழிச்சு போட்டோம், எப்படி இருக்கான்?" அப்படிங்கும்போது, "நல்லா இருக்கான்" அப்படிங்கிறாங்க. "அவன்கிட்ட ஃபோனை கூட, நான் கொஞ்சம் பேசுகிறேன்" அப்படிங்கிறாங்க. "நீ அப்போ மீனாவுக்கு கால் பண்ணு" அப்படிங்கிறாங்க. "மீனாவுக்கா? அவளுக்கு எதுக்குடி கால் பண்ணணும்" அப்படிங்கிறாங்க. "அங்கே தானே இருக்கான்" அப்படிங்கும்போது, "நீ தான் உன் வீட்டுக்கு தானே கூப்பிட்டு போனேன்" அப்படிங்கும்போது, "இங்கே பாரு, என்னை விட முருகனை விட அந்த முத்து மீனா ரொம்ப நல்லவங்க, அவங்களோட இருக்க தான் கிறிஸ் ஆசைப்பட்றான்.
அதுபோக அவங்களோட இருந்தால் கண்டிப்பாக நீதி நேர்மைன்னு ரொம்ப நல்லா இருப்பான். அப்படிங்கும்போது யார்கிட்ட பிள்ளைய விடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ என் ஃப்ரெண்டு இருந்தால் தான் என் ஃப்ரெண்டு, நான் உன்கிட்ட விட்டேன், நீ எப்படி விடலாம் வைக்கலாங்கும்போது விட்டுட்டேன். அவன் கூப்பிட்டாங்க, என்னால் மறுக்க முடியல. அவனும் அங்கே தான் போகிறேன்னா அனுப்பியாச்சு. இப்போ நான் வேணால் முத்துக்கும் மீனாவும் ஃபோன் பண்ணி வீட்டில் கொண்டு விட சொல்கிறேன். அப்படிங்கும்போது அதை முதல்ல செய் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு கல்யாணி அப்படிங்கிறாங்க. இல்லை, வித்யா தான் வந்து கிறிஸை பார்த்துக்கிட்டேன்னு சொன்னான், இப்போ முத்து மீனாக கூட்டு போயிட்டாங்களாம். அப்படிங்கும்போது அவங்களே வச்சுக்கிட்டோண்டி, உன்னோட அவங்க சூப்பராக வளர்ப்பாங்க, உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. மம்மி நீ ரொம்ப இதாக பண்ணிகிட்ருக்க. அப்படிங்கும்போது பிறகு என்னடி, உன்னோட அந்த வித்யாவோட அவங்களோட தான் இருப்பேன்னு அவன் சொல்லிட்டு போயிருக்கான். அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், அந்த வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, நல்லா பார்த்துப்பாங்க. அப்படிங்கும்போது என் மாமியாரை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், என் மேலே உள்ள காண்டில் கண்டிப்பாக கிறிஸை வந்து சும்மா விட மாட்டாங்க அப்படின்ட்டுருக்காங்க. உடனே இல்லடி, முத்து மீனாவும் பார்த்துப்பாங்க, நீ விடு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனோன்னே விஜய் அங்கே ஆடுன்னு ஆடுதாங்க. இந்த கிறிஸ் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வைக்கக்கூடாது, ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, இந்த 3 பேரும் வெளியே போய் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா அவங்க 3 பேரும் வெளில போக தயாராக இருப்பாங்க. முத்து மீனாவும் ஒரு 38 லட்ச ரூபா சங்கடப்பட்டு கடன் வாங்கி தான் வந்து இந்த வீட்டை மீட்டிருக்காங்க. அதுக்குள்ளே பணத்தை நீங்கள் கொடுத்துட்டேன்னா அவங்க கிறிஸை கூப்பிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா ஒன்றும் சொல்ல முடியாமல், இந்த 38 லட்ச ரூபா இவங்க கொடுத்ததுனால நம்ம எதுவும் பேச முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ கிறிஸு வா உள்ளோடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுக்காங்க. இங்கே விஜயா வந்து மீனாட்ட போகிறாங்க. என்னடி நினச்சிட்ருக்க, அந்த கிறிஸ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கோம்ல, நீங்கள் பணம் கொடுத்தா இந்த வீட்டில் யாருன்னா கூட்டி வருவீங்களா, அதை நான் பார்த்துட்டே இருக்கணுமா, இந்த 38 லட்சம் தானே, இந்த 38 லட்ச ரூபாயை மனோஜ் எண்ணி வைப்பான், அதை வாங்கிட்டு நீங்கள் 2 பேரும் போயிட்டே இருங்க, அதுக்கப்புறமாவது எந்நேரம் கூட்டி வருவோம் எந்நேரம் கூட்டி வருவோம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை, இந்த பணத்தை வாங்கணும்னு சொல்லி நானும் என் வீட்டுக்காரோ சங்கடப்பட்டு அதை ரெடி பண்ணி கொண்டு கொடுத்து இந்த வீட்டை மீட்கலை. இது வந்து நம்ம வீடு, நம்ம வீடு உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதான் தான் செஞ்சோம். கிறிஸ் வந்து அவங்க வீட்டில் இருந்தால் அவனுக்கு சரியான இது இல்லை, கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்கட்டும் தான் கூட்டி வந்துருக்கேன். கிறிஸால் உங்களுக்கு ஒரு ஓட்டி வராது, நீங்கள் ரூமில் இருந்துப்பான் அப்படிங்க. ரூம்பா என் வீடு அப்படிங்கிறாங்க. ஆமாத்தா உங்கள் வீடு தான், நீங்கள் தந்த ரூமில் நாங்கள் இருக்கோம், அந்த ரூமில் கிறிஸ் இருப்பான் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டி போயிடுறாங்க. முத்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு வாட்டியும் ஒரி பண்ணிகிட்டே இருக்காதீங்க, எல்லா நேரமும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு 10 பேர். என்னங்க இந்த முத்து இப்படி பேசுகிறான் அப்படிங்கும்போது விஜய் அவன் சரியாக தான் சொல்கிறான், அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே நீ போகாத சரியா அப்படின்ட்டு மனோஜ் வராரு. என்னடா மனோஜ் எப்படிடா இருக்கு வியாபாரம் அப்படிங்கும்போதேம்மா, அந்த ஜோசியக்காரர் பயங்கரமான ஆளாக இருப்பார் பொழுது, வியாபாரம் நல்லபடியாக வரப்போகுது, நல்லா வந்துடுவோம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ தாண்டா அதை சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா மனோஜ், என்னப்பா நீங்கள், நான் வந்து அந்த ஜோசியக்காரர் சொன்ன பேரை தானே நீங்கள் வந்து கூப்பிடணும், நீங்கள் அதை ஏன் கூப்பிட மாட்டேங்கிங்க, வைக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கும்போதே, நீ என் மோவன் மனோஜ் தான் நான் கூப்பிடுவேன், இன்னொருத்தன் அப்படி கூப்பிட சொன்னால் நான் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கும்போதேம்மா, நீங்களுமா அப்படின்னா, அப்படி இல்லைடா, நீ பெரிய கோடீஸ்வரன் 20 மாதத்துக்குள்ளேங்கும்போது நான் வந்து நீ சொன்ன பேர் தான்டா கூப்பிடுவேன்னு சொல்லி கூப்பிடுதாங்க. அண்ணாமலை இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிருந்தார். முத்து வராரு, டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. டேய் நீ மனோஜ்னு கூப்பிடாத, நான் சொன்ன பேரை கூப்பிடு அப்படிங்குவாங்க. இங்கே பாரு, உன்னை கூப்பிடுறதுக்கெலாம் நான் வந்து தயாராக இல்லை, உன் காரு சும்மா தானே இருக்குது, கொஞ்சம் காரை கூட அப்படிங்கிறாங்க. எதுக்குடா அப்படிங்கிறாங்க. என்னோடய 8 வண்டியும் ஓட்டத்துக்கு போயிருக்கு, நானும் மீனாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்க. எனது நீனும் பொண்டாட்டியும் போது ஏன் காரா, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா, நான் ஒரு மாதத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக வைப்பேன் தெரியுமா, பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன்டா, கோடீஸ்வரங்காரன் அவனுக்கு தர முடியுமாடா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து, இங்கே பாரு, வாயிலேயே வடை சுட்டா சாட முடியாது, என்ன அது மாதிரி நீனா கோடீஸ்வரன் சொல்லி தான் கோடீஸ்வரன் ஆக முடியாது, அதுக்கு உழைக்கணும்டா, உழைச்சா தான் ஆக முடியும். நீ வந்து சொகுசாக வாழணும்னா அது லாய்க்கப்படாது. முன்னாடியே பழைய ஓனர் சொன்னார், நீங்கள் என்கிட்ட வேலை பார்த்தவங்களுக்கு அப்படியே வேலை கொடுங்க, இவங்கள வச்சு நல்ல வியாபாரம் ஆகும், அவங்கள வச்சுக்கிடுங்க தம்பி அப்படின்னு சொன்னார். ஆனால் நீ அவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும், புதுசாக வந்தவங்கன்னா கம்மியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னா வியாபாரம் கம்மியாக போச்சு. இப்போ பாரு, 50க்கு 100க்கும் நான் விளாடுதுன்னு நீ பேசிக்கிட்டு இருப்ப எப்போவுமே, இப்போ நீ விளாடுற, அதை பார்க்கும்போது ஒரு தம்பியாக சங்கடமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, காரெலாம் தர முடியாடா அப்படிங்கிறாங்க. மீனா இவன் என்ன தர்றது, நான் செல்வத்துக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுவான், கார் எடுத்துவா அப்படின்னா அவர் கார் எடுத்து முத்து மீனா ஒரு இடத்துக்கு போய் வேலையை பார்த்துட்டு வந்துடுறாங்க. மனோஜ் பையன் வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா நான் சீக்கிரம் பெரிய கோடீஸ்வரன் அப்புறம் நான் ஹாலில் தான் இருக்கணுமா வைக்கணுமா, எங்கேயோ இந்த கிறிஸ் வந்து ரூமில் இருக்கான், அவனை ரூம் விட்டு வெளில வர சொல்லுங்கள், நான் வந்து முத்து மீனா வர்றது வரைக்கும் நான் போய் அங்கே இருக்கேன் அப்படிங்கும்போது,
அவங்க வந்துட்டாங்கடா, மொட்டை மாடியில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கம்மா. அவங்க வருது வரைக்கும் நான் தூங்குறேன், கிறிஸை வெளியே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே மனோஜ் போய் நல்லா தூங்குறாங்க. இங்கே கிறிஸுக்கு நல்லா தூக்கம் வருது. ஆனால் தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஹால்லேயே சோஃபாவிலேயே உட்காந்துருக்காங்க. அப்போ முத்து மீனா வந்து என்னடா போய் தூங்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, அங்கே மனோஜ் அப்பா தூங்கிட்டாங்க, அங்கே தூங்க போனால் வைவாங்க, அதான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ரூம் கூட்டி போய் கிறிஸ் நீ தூங்குடா அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் பக்கத்தில் தூங்குறதை பார்த்துட்டு மனோஜ் சரியான கடுப்பாகுது. இங்கே பாரு, இந்த ரோகிணிக்கு எனக்கும் ஆகாது, நீ வந்து கிறிஸை கூப்பிட்டு வந்திருக்க சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய், உனக்கும் ரோகிணிக்கும் ஆயிரம்னா அதுக்குள்ளே நாங்கள் வரலை, கிறிஸ் எங்களுக்கு வேறு மாதிரி அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே ரோகிணி சவுண்டு கேட்குது. முத்து முத்து அப்படிங்கிறாங்க. உடனே என்ன நம்ம முத்துன்னு கூப்பிட்றாங்களா, ரோகிணி சவுண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. கிறிஸ் மேலே விடுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே கிறிஸ் வந்து தூங்கிட்டு இருக்கான், காலையில் கொண்டு விடுதேன் அப்படிங்கிறேன். இல்லை நான் எப்பவுமே கூப்பிட்டு போகிறேன், கிறிஸை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவன் தூங்கிட்டு இருக்காங்க, எப்படிங்க எழுப்புறது அப்படிங்கும்போது, அது எப்படி எழுப்புன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வரும்போது, விஜயா அந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, கிளம்பு அப்படிங்கும்போது, ஆண்டி உங்கள் வீட்டுக்கு வரணும் வரல, என் பையனை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், நான் முத்து மீனாவை நம்பி இங்கே அனுப்பலை, என் ஃப்ரெண்டு வித்யா கூப்பிட்டு போனால் வித்யா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கங்க, இந்த முத்து மீனாவும் அவன் வரலைனாலும் வந்து அவனை அங்கே வரணும்னு இது பண்ணதுனால இந்த ரோகிணிலாம் அந்த வீட்டுக்கு வரா அப்படிங்கும்போது, விஜயா அவங்க கிறிஸ்டின் நல்லா பார்த்துக்கிட்டவங்க, ஏன்னா ரோகிணி முகம்னே தெரியுதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டவங்க, அவங்களுக்கு கிறிஸ்டின் மேலே பாசம் இருக்க தான் செய்யும், நம்மளுக்கும் இல்லையா நம்ம வீட்டு பையன் மாதிரி அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் அப்படி இல்லைங்க, இதே கிறிஸ் எந்திரா அப்படிங்கிறாங்க. அம்மா நீ எப்படிம்மா வந்த அப்படிங்கிற போது, அப்போ நீ இங்கே வந்துட்டியாம்மா, நம்ம எல்லாருமே இங்கே இருப்போம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நான் இங்கே வரைக்கும் வரல, வா கிளம்பலாம் அப்படிங்கும்போது, நான் வரலம்மா, நான் இங்கே தான் இருப்பேன், முத்து அங்கிளும் மீனா ஆண்டி எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறான். அதை பார்த்தா முத்து, ஏம்மா பார்லர்ம்மா உனக்கு இறக்கம் இல்லையா, இங்கே இருந்துட்டு போட்டோம், நான் நாளைக்கு கொண்டு விடுங்க அப்படின்னு இல்லை எப்பவுமே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி மொழன்னு கூப்பிட்டு போகிறாங்க. இதை கேட்ட விஜய், ஏங்க இந்த முத்துக்கு மீனாக்கு என்னங்க வந்துட்டு பிழைக்கே தெரியலையேங்க, இவங்க கதையை மட்டும் பார்க்க மாட்டாங்களோ, ஊராங்கதையை தான் பார்ப்பாங்களோ அப்படின்ட்டு இருக்காங்க. அம்மா விஜயா அவங்க 2 பேரும் பிழைக்க தெரியாதவங்க தான், பிழைக்க தெரியாமல் இருக்க போய் தான் அவங்க ஒரு 38 லட்ச ரூபாய் கடத்தை வாங்கி வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், இந்த வீடை உனக்கு மீட்டு கொடுத்துருக்காங்க. இதே இது மற்றவங்களாவோ மனோஜாவோ இருந்திருந்தால் அவங்க பேரில் இந்த பணத்தை புரட்டி வீடு வாங்கியிருப்பாங்க, இப்படி வீடுன்னு சொல்லதுக்கு விட்டுருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, ஏங்க எப்போ பார்த்தாலும் இந்த முத்துக்கு மீனாவுக்கு தான் பேசிகிட்டு இருப்பீங்க, பாருங்கள் மனோஜ் நல்லா தூங்கிட்டு இருந்தான், மனோஜும் எழுப்பி விட்டாங்க அப்படிங்கும்போது மனோஜ் முடிச்சுட்டே இருக்கார். இப்படிலாம் பண்ணதுனால ரோகிணி வந்து நம்மளுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டாளோ அப்படின்னு சொல்லி பையன் மொட்டை மாடியில் போய், ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு வாரத்தை கூட பேசலை அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணி நானும் அரை தூக்கத்தில் தான் இருந்தேன், நான் வந்து உன்ட்டாங்க நான் பேசணும்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா என் மேலே கடுப்பாவாங்க அப்படிங்கும்போது, மனோஜ் எதுவுமே வேண்டாம், நான் தந்த 5 லட்ச ரூபா மட்டும்தாங்க, நான் வந்து உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிடுறேன் அப்படின்லாம் சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரில அப்படிங்கும்போது, ரோகிணி எனக்கு இப்போ 5 லட்ச ரூபாய் பற்றமில்ல, ரொம்ப சங்கடப்படுதேன், ஆனால் கொஞ்ச நாள் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் கோடீஸ்வரன் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நீங்கள் எனக்கு ஒரு ரூபா தர வேண்டாம், என் மனோஜ் பெரிய ஆளாக இருக்கார், எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கும்போது, ஆமாம் ஒரு ஜோசியக்கார் சொல்லிட்டாரு, கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து குபேர யோகம் வந்திருக்கு, அதனால் நான் சொல்லுதெல்லாம் கேளுங்கன்ட்டாங்க, நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படிங்கும்போது, மனோஜ் தயவுசெய்து சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் தம்பி அடிக்கடி சொல்லுவார்ல முத்து, அது மாதிரி தான் நீங்கள் ஒரு ஏமாந்த ஆள், அதனால் யாரும் சொல்லதை கேட்டுட்டு ஏமாந்துட்டு இருக்காதுங்க, நீங்கள் படித்தது தக்கனியா யோசித்து வேலையை செய்யுங்க, நான் பெருசாக படிக்கலை, ஆனால் நான் பார்லர் வேலை பார்த்து நல்லாவே காசு கையில் நிற்குது, யார்கிட்டையும் போகாமல் வராமல் இருக்கேன், நீங்கள் அவ்வளோ பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்க, இப்படி படிப்பு படிச்சிருக்கீங்க, உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் உங்களுக்கு என்னென்னாலும் பண்ண தயாராக இருப்பாங்க, அது போக உங்கள் அப்பாவும் என்னென்னாலும் பண்ணுவாங்க, இப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு மனோஜ் இப்படி இருக்கணும், ஒன்றுமே படிக்காத அந்த மீனாவும் முத்தும் 38 லட்ச ரூபாயை கொடுத்து அந்த வீட்டை மீட்டிருக்காங்க, உங்களால் முடியுமா முடியாதா அப்படிங்கும்போது, ரோகிணி அவனுக்கு 38 லட்ச ரூபா எவனும் இல்லாமல் கொடுக்கானுங்க, எனக்கு யார் தரா அப்படிங்கும்போது, மனோஜ் உங்கள் கடையுமே நல்ல மதிப்புள்ளது தான், நீங்கள் நினச்சா அந்த கடையை லோனுக்குனே வாங்கி நீங்கள் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கும்போது, ரோகிணி ஏகப்பட்ட கடன் இருக்குது, நான் வெளியே சொல்லலை, இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இவங்களுக்கெல்லாம் சம்பளமே கொடுக்க முடியாமல் பல மாதம் சங்கடப்படும் போது அதெல்லாம் கடை வாங்கி தான் கொடுத்துருக்கு, அதுபோக எல்லாருமே எனக்கு டெபாசிட் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டோன்னா வேலை செய்கிறவங்களாம் கொடுத்துருக்கோம், அதனால் ரொம்ப சங்கடமாக தான் போயிட்டுருக்கு, ஏன் இந்த வீட்டுக்கும் கடைக்கும் போய்ட்டு வர்றதுக்கே காருக்கு பெட்ரோல் போடுறது வந்து டீசல் போடுறது வந்து எல்லாமே கடத்தில் தான் போய்ட்டுருக்கு அப்படிங்கும்போது, மனோஜ் அப்போ லாபமே வரலையா அப்படிங்கும்போது, எங்கே வருது லாபம், ஒரு ஜோசிக்கார் சொல்லியிருக்காரு, என் பேரை மாற்ற சொல்லியிருக்காரு, அப்படியே எல்லோரும் கூப்பிட்டா எனக்கு எல்லாம் வருங்கிறாங்க, எல்லோரும் என் பேரை பழைய பேரே தான் கூப்பிடுவாங்க,
எங்கே என்ன சொன்னேன் ஒன்றும் தெரியல. நான் தான் ஜோசியக்காரரை தான் நாளைக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இவனை திருத்த முடியாது. மனோஜ் வந்து ரொம்ப சங்கடம் தான் போடுவான். அந்த 5,00,000 தந்துக்கிட மாட்டான். கடைசி வரைக்கும் மனோஜ் தான் புருஷன்னு சொல்லி அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. மனோஜ் காலையிலே கடைக்கு போகிறாரு. போனோன்னே ஜோசியக்காரர் வந்துடுறாரு. என்ன பம்பரக்கா அப்படிங்கிறாங்க. பம்பா அப்படிங்கிறாங்க. உடனே உடனே இது இல்லை அது இல்லை இந்த பேர் இப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஜோசியக்காரர் சொல்கிறாங்க, எல்லோரும் மனோஜை வந்து மனோஜ்னு கூப்பிடக்கூடாது, பழைய பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, நான் சொன்ன பேரை சொல்லி தான் கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, யாரும் நீ அப்படி கூப்பிடல. அதுபோக எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பியெல்லாம் ரொம்ப பொறாமையில் இருக்கானுவோ. நான் வந்து சொன்ன பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா இவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப பொறாம பிடிக்கானுவோ. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக கூப்பிட்டு தான் ஆகணும். குறிப்பாக அவங்க வீட்டில் கூப்பிடலைன்னா நடக்கவே நடக்காது அப்படிங்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் முந்தானத்து சொன்னேன், சொல்லையில் அதை பார்த்து சிரிச்சானுவோ, 2 வாட்டி கூப்பிட்டானுவோ, அதுக்கப்புறம் வழக்கம் போல் மனோஜ்னு தான் கூப்பிடுவானுவோ. இப்போது என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது அவர் யோசிக்கார், ரொம்ப யோசிக்கார். அப்போ நான் கோடீஸ்வரன் ஆக முடியாதா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள், உங்கள் மனோஜுங்கிற பேருக்கு இப்படி கூப்பிட்டா தான் சரியாக வரும். இப்போ என்ன பண்ணணும்னு தெரியலைங்கிற உங்களுக்கே தெரியலையா அப்படிங்கிறாங்க. யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் யோசிங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, பேசாமல் உங்கள் அப்பா பேரை மாற்றிடுமா அப்படிங்கிறாங்க. உடனே என் பேரை மாற்றினதுக்கு எங்கள் வீட்டில் இது பண்ணுறாங்க, எங்கள் அப்பா பேராவது நல்ல பேராக வருமா அப்படிங்கும்போது, உங்கள் அப்பா பேரை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. உடனே சரி, இங்கிலீஷில் இது என்ன வரும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமா அப்படின்னு சொல்லி இன்னொரு இதை சொல்கிறாப்புல. சொன்னோன்னே அப்படி தான் கூப்பிடணும், அவரை அண்ணாமலைங்கிற பேரை விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி எங்கள் அப்பா சம்மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் இதை தான் அவங்க அப்பா பேரை நீங்கள் கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, சரி ரைட் நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இல்லை, உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு எல்லாருமே உங்கள் அப்பாவை கூப்பிடணும், நீங்கள் மட்டும் இல்லை, அந்த ரூமுக்கு வீட்டில் உள்ள எல்லா பகுதிக்கும் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அது நடக்குமான்னு தெரில, நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மனோஜ் ரொம்ப குழப்பமாக உட்காந்துருக்காரு. அப்போ விஜயா வராங்க. என்னடா ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க அப்படிங்கும்போது, அம்மா ஜோசிக்கார் வந்தார், வந்துட்டு உங்கள் பேர் பழைய பேரை கூப்பிட்டா நீங்கள் பணக்காரன் ஆக முடியாது அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சின்ன முழித்தேன் அப்படிங்கும்போது, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்க வேண்டியதுனடா அப்படிங்கும்போது, ஆமாம்மா, அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா பேரை மாற்றிருங்க, கம்ப்ளீட்டாக மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ராசி வந்துடும் அப்படி இப்படிங்கிறாரு அப்படிங்கும்போது, டேய் என்னடா சொல்கிற, ஏற்கனவே உன் பேரை முன்னாடி வச்சு கூப்பிட்னதுக்கே அந்த முத்து மீனாவும் அந்த ரவியும் சுருதியும் அப்படி சிரிக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்போ உங்கள் அப்பாவுக்கு மாற்றணும்னா எப்பிட்றா அப்படிங்கும்போது, ஆமாம்மா மாற்றித்தாகணும் அப்படிங்கும்போது, அப்பா பேரை அப்படியே இங்கிலீஷில் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, எனக்கே கடுப்பாகுது, வீட்டில் எப்பிட்றா அவங்க அப்பா போட முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கும்போது, சரிடா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நைட்டு மனோஜ் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரையும் கூப்பிடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. விஜயா எல்லாரையும் கூப்பிட்றாங்க. உடனே முத்து மீனா சுருதி ரவி இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வராங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இன்றைக்கி ஜோசியக்கார் ஒன்று சொன்னார், அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே முத்து, எப்பா இவன் அடங்க மாட்டான், நீ 4 பூசையை கொடுப்பா, கொடுத்தா தான் சரி வருவான் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா என்ன அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. எப்பா நீங்கள் வந்து என்னை எல்லோரும் மனோஜ்னு கூப்பிட்றீங்க, அப்படி கூப்பிட்டா என்னால் கோடீஸ்வரன் ஆக முடியாது, அவர் சொன்ன பேரை தான் கூப்பிடணும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு மனோஜ், நாங்கள் புதுசாக நீ சொன்ன பேரெல்லாம் கூட முடியாது, எங்களுக்கு எப்படி பேர் வச்சோமோ அப்படி தான் கூட முடியும். ஏன்னா முதல்ல உழைப்பை நம்பு, உன்னையை நம்பு, அதை நம்பி நீ வந்து ஜெயிக்கப்பாரு. யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொன்னால் வச்சான் அப்படி ஆயிரும் நினைக்காத, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கும்போது, எப்பா அதை விடுங்கப்பா, உங்கள் பேரை நான் மாற்றிருக்கேன்ப்பா, என் பேரை மாற்றிருக்கியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டபோது, எப்பா இவன் இதாகவே ஆயிட்டான்பா அப்படிங்கிறாங்க. கையை காமிச்சு இப்படி சொல்லுதாங்க. உடனே ரவி சொல்லிட்டாரு, எப்பா இவனுக்கு வசமாக பூசு கொடுத்தா தான் லாய்க்கப்படும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உங்கள் பேர் அப்படியே இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, பிறகு மண்டை இருக்காது, டர்ராகி போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நான் அப்பா அப்படி தான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேரை இங்கிலீஷில் சொல்லுதார். இதை கேட்ட விஜயா, ஆமாங்க இனிமேல் நானும் அப்படி தான் கூட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏப்பா அம்மா இவ்வளோ நாள் உங்கள் பேரை சொல்ல மாட்டேன்னாங்க, இப்போ சொல்லுதாங்க பாருங்கள் அப்படிங்கிட்டே, முத்து அப்படி கூட தான்டா மனோஜ் கோடீஸ்வரன் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா, அதே எப்படி கூப்பிட்டா மட்டும் அப்படி பெரிய பணக்காரங்களா ஆவாங்க, உழைச்சத்தானே ஆவாங்க அப்படிங்கிறாங்க. சுருதின்னு சொல்கிறாங்க, ஆமாத்த மீனா சொல்கிறது சரி தானே,
உழைச்சா தானே பெரிய ஆளாக வருவாங்க. முத்து மீனா அந்த வீட்டுக்கு கடனை அடைச்சாங்க. இத்தனை கார் வண்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து உழைப்பால் வந்தது தானே, யாருன்னு சொல்லி அதிர்ஷ்டத்தில் வந்தது இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறாரு, எப்பா இப்படி தான்ப்பா இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டில் எனக்கு கிடைக்கக்கூடியதையும் நான் பணக்காரன் ஆகக்கூடாதுங்கிறதையும் அவங்க வந்து இல்லாமல் ஆக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத கேளுங்கப்பா, உங்கள் பேர் இதுதான் அப்படிங்கிறாங்க. டே போடா, காமெடி பண்ணிகிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரூம் 10 போயிடுறாங்க. இங்கே எல்லோரும் அவங்க ரூம் 10 போயிடுறாங்க. பார்த்தீங்களாம்மா, இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டில் எனக்கு எதுவுமே நடக்க விட மாட்டாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணேன்னு ஒன்றும் தெரிலம்மா அப்படின்ட்டு இருக்கும். ஜோசியக்கார் கால் பண்ணுறாங்க. எவ்வளோ சொல்லுங்கள் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன், வழக்கம் போல் என் தம்பி முத்தும் ரவி அவங்கெல்லாம் வந்து காமெடி பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாவுமே போடான்ட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்குமே பேர் மாற்ற முடியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது மனோஜ், உங்களுக்கு வர வேண்டிய குபேரன் வராமல் போயிடுவார் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கும்போது, அதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா அப்படிங்கிறாங்க. பரிகாரம் தானே இருக்குது, வாங்க, அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் அப்படிங்கும்போது, எவ்வளோ செலவாகும் அப்படிங்கும்போது, ஒரு 30,000 செலவாகும் அப்படிங்கிறாங்க. 30,000மா என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட போயம்மா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறாரு. நாளைக்கு தாம்மா சொல்லுவாராம், அதுக்கு ஒரு 30,000 தேவையா அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிறேன், 30,000 வேணுமா, 30,000 ஏன்ட்டாங்க இருக்குது அப்படிங்கும்போதேம்மா, அந்த அப்பா தந்த பணம் இருக்கலாமா அப்படிங்க. எந்த பணம்டா அப்படிங்கும்போதேம்மா, நேற்று இருந்தாங்களாம்மா, அந்த பணம் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவருக்கு வேலை பார்த்து ரிட்டையர்ட் பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் வருமானடா, இந்த பணம்டா அப்படிங்கும்போதேம்மா, அந்த பணத்தை எப்படியாவது கொஞ்சம் கொடுங்கம்மா. டேய் அதை கொடுத்தோன்னா வீட்டு செலவுக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஏம்மா வீட்டு செலவுக்கு அப்பா தராரு, ஆனால் வீட்டு செலவு பூரா முத்து தானம்மா பார்க்கலாம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, டேய் இந்த மாதம் போல் நான் அங்கே போகிறது இங்கே போகிறது என்ன செலவு பண்ணணும், இந்த பணத்தை வச்சு தான்டா பண்ணுவேன், வேறு என்னடா எனக்கு வருமானம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு வேணும்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நான் ஆசுக்கு எடுத்து தரேன், ஆனால் நீ வந்து 2 நாளில் கொடுத்துரு, உங்கள் அப்பா திடீர்னு கேட்டாருன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலை தூங்கும்போது நைஸாக விஜயா பணத்தில் இருக்காங்க. அண்ணாமலை பார்த்துடுறாங்க. விஜயா இவ்வளோ நேரத்துக்கு பணத்தை எடுத்து என்ன செய்ய போகிற அப்படிங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிற சொல்லு அப்படிங்க. ஒன்றும் இல்லைங்க, என்னத்தையோ பண்ணுற, தேவையில்லாமல் பண்ணாத. முத்து மீனாவும் இந்த வீட்டுக்காக நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, அவங்க வீட்டு செலவும் பார்க்க முடியாது, சரியா, அவங்க கடனை அடைப்பாங்களா இந்த வீட்டு செலவை பார்த்துட்ருப்பாங்களா, ஏதாவது ஒன்று நம்ம பார்த்தாகணும், அதனால் இந்த பணத்தை வச்சு தான் வீட்டு செலவே பண்ணி ஆகணும். நீ மனோஜ் கேட்காம வைக்காமல் கொடுத்துட்டு உரிய பண்ணிடாத அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் கொடுக்கல அப்படின்னு நான் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. விடியகாலம் அண்ணாமலை வாக்கிங் போனோன்னா மனோஜ் கொடுத்தாங்க. மனோஜ் உங்கள் அப்பா வந்து உன்ட்ட கொடுக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டாருடா, எப்படி தெரியும்னு தெரில, அவரே சொல்லிட்டாரு, ஆனால் நீ நைஸாக பணத்தை தந்துடுறா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் தந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் சசிகட்டை 30,000 கொடுக்காரு. ஐயா ஏதாவது ஒரு பரிமாறம் பண்ணி நீ பெரிய பணக்காரன் ஆக்கி விட்ருங்க அப்படிங்கிறாங்க. பெரிய பணக்காரன் ஆயிடலாம், ஆனால் அதை நீங்கள் செய்யணும், ஈஸி தான் ஆனால் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும், நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் வெளில போய்ட்டு வராரு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா கிழிஞ்சி தும்பாக இருக்குது, அதை போட சொல்லுவார். இதை போட்டால் எப்படி நீ ஓனர் நிலம் ஏற்றுப்பாங்க, நான் எப்படி போட முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் முடியாத செஞ்சால் தான் நீங்கள் குபேரன் ஆக முடியும், போடுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்னன்னாச்சு இப்படி பண்ணுறீங்களா, இதை போட்டால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் போய் போட்டு வராரு. கடையில் இருக்கவங்க எல்லோரும் பயங்கரமாக சிரிக்காங்க. கடைக்கு உள்ள பொருள் வந்த ஆட்கள் யாரா இப்படி விட்ருக்கீங்க, அவரை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஏன் அப்படி விட்ருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னு சொன்னோன்னே, பாருங்கள் கடைக்கு வந்தவங்க கூட நான் ஓனான்னு கூட தெரியாமல் நிலமை பேசுதாங்க, அதனால் இதை நான் போட மாட்டேன் அப்படிங்கும்போது, மனோஜ் இதை நீங்கள் கலத்தக்கூடாது 3 நாளைக்கு. 3 நாளைக்கு அப்படி, ஆமாம் 3 நாளைக்கு நீங்கள் குளிக்க முடியாது, 3 நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸோடு தான் லாந்தணும், இப்படி லாந்துறீங்கனால தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து ஒரே மாதத்தில் வரும், கோடீஸ்வரன் ஆவீங்க அப்படிங்கிறாங்க. 3 நாள் மட்டும் லாந்தினா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனா அப்படிங்க. ஆமாம் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, இப்போ நீங்கள் செய்யணும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் கடை முன்னாடி உட்காந்து நீங்கள் வரவண்டி போகிறவண்டியும் காணிக்கை கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே என்ன சொல்கிறீங்க, நான் வந்து வரவண்டி மட்டும் 1 ரூபா தாங்க 2 ரூபா தாங்கன்னு கேட்கணுமா, அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. முடியும், அதை பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க அப்படிங்கிறாங்க. முட்டை சந்தோஷம் சொல்கிறாரு. மனோஜ் நான் தான் இவரை கொண்டு வாங்கிட்ட விட்டேன், ஆனால் இவர் சொல்லுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே காமெடியாக இருக்குது, வேண்டாம் அவர் சொல்கிறத நீ கேட்க வேண்டாம் அப்படிங்கும்போது, ஓ சந்தோஷே நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடக்கூடாது, நான் எப்போவும் இப்படியே இருக்கணும், நீ வந்து அதை நினச்சி சந்தோஷப்படலாம்னு நினைக்க, அந்த தம்பி முத்து மாதிரி அது நடக்காது, நான் போய் முன்னாடி உட்காந்துருக்கேன், நீ ஒரு தட்டு மட்டும் எட்டுவா அப்படின்னு சொல்லி தட்டு எடுத்துகிட்டு போய் கடை முன்னாடி உட்காந்துருக்காங்க. இதை பக்கத்து கடைக்காரங்களாம் பார்த்துட்டு, என்னடா இப்படி கடைக்காரன் இப்படி ஆகிட்டான், போகிற பக்கம் பார்த்தா ரொம்ப மாதத்துக்கு போயிடும் போலக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு கால் பண்ணுதாங்க.
அண்ணாச்சி உங்கள் பையன் பெரிய பர்னிச்சர் கடை வச்சுருக்காரு எங்கள் தெருவில், அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு நாங்களே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து அவர் எப்படி உட்காந்துருக்காருன்னு பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, எப்படிங்க உட்காந்துருக்கான் சொல்லுங்கய்யா அப்படிங்கும்போது, நீங்களே வந்து பாருங்கய்யா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்து பார்க்காரு. மனோஜ் தும்பு தும்பான சட்டை, ட்ரௌசரு எல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலைக்கு ஒன்றும் ஓடலை. இவனை இவ்வளோ சங்கடப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி ஒட்டுமொத்த பணத்தை கையில் கொடுத்து ஃபர்னிச்சர் கடை வைக்க போறியா வச்சுக்கான்னு கொடுத்தா, இவன் என்னன்னா இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒன்றும் ஓடாமல் விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுதாங்க. விஜயா வராங்க. வண்டியை மனோஜ் எந்திரா எந்திரா. இல்லைம்மா எந்திரிச்சா வந்து பணம் ராசி போயிடும், நான் இருந்தான் ஆகணும் அப்படிங்கொண்டி உங்கள் அப்பாவே வந்துட்டாரா அப்படிங்கும்போது, பார்த்துட்டோம்மா அவர் வந்தோடனே நான் பார்த்துட்டேன், ஆனால் எந்திக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா அவன் இப்படி இருக்கட்டும் நம்ம கிளம்புங்க, அப்படி இருந்தால் தான் பணக்காரன் ஆவானான், பணம் தான் நல்லது தானுங்க, 3 நாள் தானாங்க, 3 நாள் இதே மாதிரி ட்ரெஸ் இல்லாங்கன்னா அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுவானாங்க, என்னென்ன இன்றைக்கி தான் பாதி நேரம் வந்துருச்சுல மீதி நேரத்தில் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு நீ இருப்ப, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து கால் பண்ணுறாங்க. முத்து கால் பண்ண என்னப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜ் கடைக்கிட்ட வாடா அப்படிங்கிறாங்க. நேராக கடைக்கு வராங்க. எங்கள் மனோஜை பார்த்து என்னடா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, ஏய் நீ போடா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் இது சரி கிடையாது, கிளம்ப மாட்டேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, டேய் 4 குடுப்பு கொடுத்து வீட்டுக்கு கூட்டாடா அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை முத்து 4 போடு போடுதாரு. அந்த வண்டியில் ஏறிடுறாரு. வீட்டில் வந்து மனோஜ் கணக்காரு, நான் வந்து எப்படியாவது பணக்காரன் ஆயிடலான்னு பார்த்தா நீங்கள் பணக்காரன் ஆகக்கூடாதுன்னு எல்லா வேலையும் பார்க்கிங்க. இந்த முத்துக்கும் ரவிக்கும் தான் நான் பணக்காரனாவது பிடிக்கலன்னு நினச்சேன் மம்மி, ஆனால் அப்பாவுக்கே நான் பணக்காரனாவது பிடிக்கல, அப்பாவே பொறாமையில் தான் இருக்கார் அப்படி இப்படின்னு சொன்னால் விஜயாவுக்குமே சரியாக கோவம் வந்துடுது. டேய் முத்து மனோஜ்னு பார்க்காம போட்டு வெள்ளுடா அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை முத்து சொல்கிறாரு, இது வரைக்கும் அம்மா தான் அவனை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி 4 வாங்குவாங்க. இல்லை விஜயா இதிலே சொல்லிடுறாங்க, காலைல கூட 30,000 தந்தனடா, அது கூட வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டேடா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, காலைல 30,000 கொடுத்தியா வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது விஜயா முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாரு, ஏப்பா வீட்டு செலவுக்கு மீனாட்டை கொடுத்துருக்கோம் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, டேய் எத்தனை தான்டா பார்ப்பீங்க, இந்த மனோஜ் வந்து ஏன்டா இப்படி இருக்கான், இவ்வளோ படிச்சிருக்கான் வச்சுருக்கான், நல்ல மாதிரி இருப்பான்னு சொன்னால் யாராவது சொன்னால் நான் பணக்காரன் ஆயிடும்னு சொல்லிட்டு அதையும் இதையும் செய்கிறது பார்க்கவும் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது சத்யா கால் பண்ணுறாங்க. சத்யா கால் பண்ணி, மாமா இங்கே சிந்தாமணியும் அவங்க ஆட்களும் வந்துட்டாங்க, எப்படி வந்தாங்களோ தெரில அப்படிங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வீட்டுக்குள்ளேயே நிற்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லி முத்துக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ஊரே கூடிடுது. கூடினோடனே என்னங்க நீங்கள் ஒரு நைட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிங்க வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது, என் ரேகா அங்கே இருக்கா அவளை கூட தான் வந்தோம் அப்படிங்கும்போது, ஏம்மா அந்த வீட்டில் உள்ளவங்க பயங்கரமான ஆள், அவங்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு வர சொல்லுதா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாச்சாரை வர சொல்லுதாங்க. ஏம்மா அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு இருக்குது கூப்பிட்டு போனுங்க அப்படிங்கும்போது, அவங்க பொண்ணு தான் எங்கள் வீட்டு பையனை விரும்பிட்டது, அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா கல்யாணம் பண்ண அதை பிள்ளைய வீட்டில் வைக்கலாம் சரி கிடையாது அப்படிங்கும்போது, எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள், அதெல்லாம் யாருனாலும் இருக்கலாம், அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு அந்த பிள்ளை என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க. ரேகா வராங்க. ஏம்மா யார்கிட்டம்மா இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது, இந்த பாட்டியம்மா வீட்டில் தான் இருக்க போகிறேன், எங்கள் அம்மா கூட நான் போகல அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சம்மதிக்க முடியாது, நான் என் அம்மாவை கூட்டு தான் போவேன் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரேகா பார்க்காங்க, இதில் ஆகிக்கூடாது அப்படின்னு சொல்லி காக்கி சட்டக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. வந்துட்டு இங்கே பாருங்கங்க உங்கள் மோகம் கூட வரலாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் போயிடுறாங்க சிந்தாமணி. கொஞ்ச நேரத்தில் முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. உடனே டே முத்து என்னடா எவ்வளோ அவசரமாக வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, சத்யா ஃபோன் பண்ணான் பாட்டி, அதான் அவசரமாக வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே அப்படிங்க. ஒன்றும் இல்லை பஞ்சாயத்தில் அப்படி இப்படின்னு பேசினாங்க, அதுபோக ரேகா வந்து கழிச்சிட்ருக்காங்க ஃபோன் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டா, அதனால் சிந்தாமணி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி ஊருக்கு போகாமல் அந்த ஊருக்கு வெளியே ஒரு வாரமாகவே இருக்காங்க. எப்படியாவது ரேகாவும் சத்யாவும் வெளியே வருவாங்க, நம்ம வந்து கொண்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே அதே மாதிரி சத்யாவும் ரேகாவும் ஊர் சுத்த காலைல கிளம்பி போகிறாங்க. அங்கே சிந்தாமணி கார் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரேகா பக்கத்தில் போகிறாங்க. டப்பார்னு ரேகாவை ஏற்றிட்டு மெட்ராஸை பார்த்து வந்துடுறாங்க. இங்கே சத்யா வந்து வீட்டில் போய் மாமா ரேகாவை கூப்பிட்டு போயிட்டாங்க வச்சுட்டாங்க, அவங்க அம்மா கார் தான். என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிந்தாமணி அவங்க கார் தான், அவங்க கூப்பிட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் அவர் ஃப்ரெண்டு ஒரு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது, முத்து ஒன்றும் கவலை இல்லை, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே அந்த அதிகாரி ஸ்டேஷனில் போய் நிற்காரு. முத்து மீனாவும் ஸ்டேஷனுக்கு அவசரமாக வராங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.